எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். பொதுத்தமிழ் 9th தமிழ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. பொருந்தாத இணை எது? கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணை திருவாரூர், கருக்கையூர். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுகிற இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப முக்கியம். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். சொற்றொடர்களை முறைப்படுத்துக. தமிழ் அகராதி ஏறுதழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. ஆப்ஷன் ஏ. திமிழுடன் கூடிய காளையொன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் டேஸில் உள்ளது. கல்லூத்து மேட்டுப்பட்டி. திமிழுடன் கூடிய காளையொன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் கல்லூத்து மேட்டுப்பட்டியில் உள்ளது. பொருந்தாத இணை, இதில் பொருந்தாத இணை எருதுகட்டி, மலையாளம் கிடையாது. பொருந்தாதது சேவல் சண்டை என மீதியெல்லாம் மாட்டுடன் தொடர்புடையது. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது? கலித்தொகை. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். பாடலடிகள் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. ஏறுதழுவுதல் பற்றி கூறும் இலக்கண நூல். ஏறுதழுவுதல் பற்றி கூறும் இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பாமாலை. இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. காளைப்போர் குறித்த சான்றுகள் கிடைத்துள்ள பிற நாடு. காளைப்போர் குறித்த சான்றுகள் கிடைத்துள்ள பிற நாடு எகிப்து. எகிப்து. காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு ஸ்பெயின். காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு ஸ்பெயின். ஐம்பெருங்குழு எண் பேராயம். சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகை சொற்கள். தொகை சொற்கள். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. மணிமேகலை. பொருந்தாத இணை, இதில் பொருந்தாத இணை செற்றம், இன்பம். பொருந்தாத இணை, பொருந்தாதது என்னன்னா புலவர், மீதிலாம் படைகளோடு தொடர்புடையது. பின்வரும் கருத்துக்களில் மணிமேகலை நூல் கூறும் கருத்து. பசியும் நோயும் பகையும் நீங்குக. மணிமேகலை என்ற நூலில் எத்தனை காதைகள் உள்ளன? மணிமேகலை என்ற நூலில் எத்தனை காதைகள் உள்ளன? 30 காதைகள். 30 காதைகள். தண்டமிழ் ஆசான் சீத்தலை சாத்தனார். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள். மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலைனாவே சீத்தலை சாத்தனார். பின்வரும் தவறான செய்தி. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது என்பது தவறான செய்தி. பொருந்தாத சொல் இலங்கை, மீதியெல்லாம் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள். பாருங்க, இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. பிரித்தெழுதுக. இந்த மாதிரி வித்தியாசமான பிரித்தெழுதுகளை ஞாபகம் வச்சுங்க. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? செய்தித்தொடர். செய்தித்தொடர். தீரா இடும்பை தருவது எது? ஆராயாமை ஐயப்படுதல். ஆராயாமை ஐயப்படுதல்.
கீழ்காணும் 3 தொடர்களுள் இருந்த இடத்திலிருந்தே பயண சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் சுற்றுலா கழகம், அதாவது IRCTC. சரி, இது தவறு. அடுத்து, திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவை. அப்போ இதுக்கு சரியான விடை ஆ. இ மட்டும் சரி, ஆ தவறு. தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு, ஊரக திறனாய்வு தேர்வு. முதலில் ஒளிப்படியை எடுத்தவர் செஸ்டர் கார்ல்சன். கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர் ஹாங் மேக்னெஸ்கி. தானியக்க பண இயந்திரத்தை நிறுவியவர் ஜான் ஷெப்பர்ட் பாரன். பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. போக்குவரத்து முன்பதிவு எழுதுபொருட்கள் என்பது தவறு. பொருந்தாத இணை ஜியோவானி காசில்லி ஜீரோகிராஃபி என்பது தவறு. பொருந்தாத இணை. அடுத்தது, தொலைநகல் சேவை முதலில் எந்த 2 நகரங்களுக்கு இடையில் அறிமுகமானது? பாரிஸ் லியான். நீர் நின்றிலகிற்றிது வேண்டாம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? சீவக சிந்தாமணி. அகல்வயல் பொழிந்தும் உருமிடத்து உதவா உவர்நிலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அகல்வயல் பொழிந்தும் உருமிடத்து உதவா உவர்நிலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி என்ற பாடலடிகளை இயற்றியவர் ஔவையார். ஓர் அணுவினை சதகூறிட்ட கோணினும் உளன் என்ற பாடலடிகளை இயற்றியவர் யார்? கம்பர். பயவா களரணையர் கல்லாதவர் என்ற பாடலடிகளை இயற்றியவர் திருவள்ளுவர். பட்டுப்பூச்சியாய் உருப்பெறுவது கூட்டுப்புழு. அறிவை மறந்ததாக டேஸ் இருக்கக்கூடாது உணர்ச்சி. கழனிகள் சுமக்க வேண்டியது கதிர்கள். காட்டும் பொறுமை அடக்கம் எனும் கட்டுப்பாட்டை கடவாதீர். இவ்வடிகளில் பொறுமை அடக்கம் என்பதன் இலக்கண குறிப்பு உம்மை தொகை, பொறுமையும் அடக்கமும். 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற வைரமுத்துவின் நூல் கள்ளிக்காட்டு இதிகாசம். ஒன்று அறிவதுவே, உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே, அதனோடு நாவே. இவ்வடிகளில் அதனோடு என்பது எதை குறிக்கிறது? தொடு உணர்வு. பொருந்தாத இணை ஐந்தறிவு உயிர். புல் மரம் என்பது தவறு, என ஆடு மாடுகள் தான் விலங்குகள். பொருந்தாத இணை, பொருந்தாதது எதுனா உறங்குதல். சரியானதை தேர்ந்தெடு. 46க்கு தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் காப்பியம் தொல்காப்பியம். சரி. தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள் என்ற 3 அதிகாரங்கள் உண்டு. சரி. தொல்காப்பியத்தில் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகள் விளக்கப்பட்டுள்ளன. சரி. ஆனால் 4 தவறு. அப்போ ஆப்ஷன் பி 1, 2, 3 சரி, 4 தவறு. தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் 27. 6 அறிவு உடைய உயிரினம் மனிதன். தமிழ் மொழியில் கிடைத்த முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம்.
எழுத்துகள் பிறக்கும் இடங்கள் உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கும் நூல் தொல்காப்பியம். அடுத்தது திருக்குறள் பற்றிய முக்கிய குறிப்புகள் பாருங்கள். முதலில் திருக்குறள் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிவடைகிறது. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். ஒரே விதை குன்றிமணி. இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை மூங்கில். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். இந்த கேள்வியில் கேட்பாங்க. திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் வந்துள்ளது. 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிவந்துள்ளது. நன்றி, வணக்கம்.